செக்கச்சவந்த வானம் பார்ட் 2 பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் சொல்லுங்க ஸ்டாண்ட் அப் கேமர். ஃபர்ஸ்ட் 15 நிமிஷம் பிளாக் அண்ட் ஒயிட் போர்ஷன்ஸ் அருமையாக இருந்தது. டிஏஜ் செஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு, பட் ஆனா டிஏஜிங்கான்னு தெரியல. கமலஹாசன் சூப்பரா நடிச்சிருந்தாரு, கல்யாணா. அதே மாதிரி எஸ்டிஆரும் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. இன்னொரு பக்கம் ஸ்டன்ஸ், மியூசிக், நாசரு, போதும் 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 லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ஜோஜோ ஜார்ஜ், இவங்க எல்லாருமே ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் தான். கமலுக்கும் அபிராமிக்கும் அவங்க 2 பேருக்கும் உள்ளான அந்த கெமிஸ்ட்ரி போர்ஷன்லாம் லைக் வெறுமாண்டியை ஞாபகப்படுத்துற மாதிரி இருந்துச்சு. அதை வச்சு நாக்கு கூட வலிக்க முடியாது. தேவையில்லாத ஒரு போர்ஷனை வச்சு அதை அப்படியே நாசமாக்கிட்டாங்க. இப்ப நம்ம பாசிட்டிவ்ஸ் பத்தி தானே பேசுறோம், ஏன் அதை பத்தி இங்க கொண்டு வரீங்க? என்னால பேசாம பரவாயில்ல பரவாயில்ல, அது அடுத்த செக்ஷனுக்கானது, அதை ஒதுக்குங்க. என்னையாயோ அவ்வளவுதாங்க. என்ன எனக்கு வந்து டைலாக் தான். டைலாக் ஸ்டன்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சுங்க. டைலாக்ஸ் அங்கங்க நல்லா இருந்துச்சு. டக்குன்னு வந்து படத்தோட பாசிட்டிவ்ஸ் மட்டும் சொல்லுங்க பாப்போம். உனக்கு எதுக்கு பாசிட்டிவ்? ப்ரோ நான் பாசிட்டிவ் சீன் வச்சிருக்கேன் ப்ரோ. எனக்கு மியூசிக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது ஃபயர் சீன்ஸ் இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஓகே, மத்தபடி படத்துல சொல்ற அளவுக்கு எதுவும் இல்ல. எஸ் ப்ரோ, அன்ல தேவையான அளவுக்கு இருந்துச்சு. ஓஹோன்னு சொல்ற அளவுக்கு இல்ல, கரெக்டா இருந்துச்சு. எனக்கு எங்கேயுமே ஆக்ஷன் சீன்ஸ் தென்படலையே. அந்த இன்ட்ரோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆக்ஷன் சீன் தான் ப்ரோ. கடைசியா சொல்ல கொடுப்பா, இன்ட்ரோ தரலன்னு சொன்னேன்லப்பா. சரி ஓகே ஓகே. ஆனா நம்ம இங்க எல்லாருமே ஒன்னு அடிக்க மறந்துட்டோம். என்னது? எதுக்கு சம்பந்தமே இல்லாம எதுக்கு கைலாசம் போகுது ரேண்டமா? அது ஒரு மாதிரி திருப்பின மாதிரி இல்ல. எஸ் ப்ரோ, இல்ல ஆக்சுவலா ஷிம்லால கான்ட்ராக்ட் இருக்குன்ற மாதிரி சொல்லி இருப்பாங்க அவங்களே. ஐயோ, அதனால நேத்தி கடன்னு சொல்லுவாங்க. ஓ, நேபாளுக்கு போறதுக்கு நேத்தி கடன் தான் சொல்லுவார்ல. நேபாள் இல்லப்பா, அது என்ன கைலாஷ் ப்ரோ. நேபாள் சைடு தான் ப்ரோ சொல்லுவாங்க, பட் அவர் அங்கதான் இருப்பாரு கடைசியில. நெகட்டிவ்ஸ்க்கு போவோமா? நான் அடிச்சு சொல்றேன், என்ன நீங்க பிற்போக்குவாதின்னு சொன்னாலும் பரவாயில்ல, த்ரிஷா தான் நெகட்டிவ். ஆமா, அதுல டவுட்டே வேணாம். த்ரிஷா போர்ஷன்ஸ் எனக்கு தெரிஞ்சு கம்ப்ளீட்டா கட்டே பண்ணிருக்கலாம். பிகாஸ் அந்த கேரக்டரே அந்த கதைக்கு தேவையில்லை. கேட்டா முற்போக்குன்றுவாங்க, நமக்கு தான் எதுவும் தெரியாதுன்றுவாங்க. இல்ல, ஆக்சுவலி த்ரிஷா கேரக்டரை கட் பண்ணிட்டு அவங்களுக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸை வந்து அசோக் செல்வன் அண்ட் ஐஸ்வர்யா லட்சுமிக்கு பிரிச்சு கொடுத்துருந்தாங்கன்னா மேபி அவங்க கேரக்டருக்கான வேல்யூ வந்து இன்னுமே கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். அதான் அசோக் செல்வன் எதுக்கு வந்தா, அதே மாதிரி எதுக்கு நின்னாருன்னு தெரியல. இம்பார்ட்டன்ஸ் டு கேரக்டர்ஸ் வைஸ் பார்க்கும்போது எஸ்டிஆர் அண்ட் கமல்ஹாசன், இதை விட்டா நாசர், ஜோஜோ ஜார்ஜ், இந்த 4 கேரக்டர்ஸை தவிர வேற எந்த கேரக்டர்ஸ்க்குமே சுத்தமா இம்பாக்ட் இல்ல. ஜோஜோ ஜார்ஜ் மனுஷன் வேலரண்ட் விளையாண்டுருக்காப்ல கேம்ல வந்துட்டு டூயலிஸ்ட் ரோல் எல்லாம் பண்றாரு. டூயலிஸ்ட் மாதிரி 2 கன்னை வச்சு ஒரு புல்லட் குறி வச்சு கரெக்டா சொல்றீங்களா? இல்ல, ஒரு டைம் கூட அந்த ஆளு குறி வச்சு சுட்டதா சரித்திரம். எல்லா டைமும் மிஸ் ஆகுது. அந்த ஆளு வந்து நான் இனிமே நான் தான் ரங்கராய சக்திவேல்னு சிம்பு சொன்னதுக்கு அப்புறம் மேல பார்த்து சுட்டுட்டு இருப்பாப்ல. மேல பார்த்து ஒரு புல்லட். அவர் அந்த ரெட்ரோ வைப்ல இருந்து வெளியே வரல போல, கல்ட்ட வழிபடுறேன்னு நினைச்சு மேல பார்த்து சுட்டுட்டு இருக்காப்ல. நெகட்டிவ் தான். பாட்டெல்லாம் வந்து எவ்வளவு வேகமா பிளேஸ் பண்ணி எடுத்தாங்கன்னே தெரியல. அதான் அடுத்து போட்டு அதான் பாட்டு வந்து டப்பு டப்புன்னு திடீர்னு பிளேஸ்மெண்ட் வருது. எங்க பிளேஸ் பண்ணிருக்காங்க, லைக் அது டக்குன்னு அந்த பாட்டை கேட்டு பிளேஸ் பண்ணிருக்காங்கன்னு ரசிக்க கூட முடியல. பாட்டு வந்ததே தெரியல. நிறைய பாட்டு எடிட் வந்துட்டு பாத்தீங்கன்னா சொல்ற அளவுக்கு ஒண்ணுமே லோக்கி எடிட்ஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நிறையவே லேக் இருக்கும். கம்ப்ளீட்லி ஒரு லேக் ஃபுல்லான விஷயமாவே போகும். இன்டர்மிஷனுக்கு அப்புறம் சரி ஓகே, இதுக்கப்புறம் படம் கிளாஸ்ல பயங்கரமா இருக்க போகுது அப்படின்னு நினைச்சா கிடையாது. ஆக்ஷன் சீன் மட்டும் தான் இருக்கும், வேற ஒண்ணுமே கிடையாது. விவேகம் அட்லீஸ்ட் வந்து நேபாளுக்கு போனாரா, அங்க வந்து மாங்ஸ் கிட்ட ட்ரெயின் ஆனாரா, சண்டையெல்லாம் கத்துக்கிட்டு வந்தாருன்றப்ப ஒரு 2 பிராக்டிசிங் சீனாவது காட்டியிருக்கலாம். அந்த ஆளுக்கு ஒரு மாங்க காட்டவே வழி இல்ல. சின்ன பையனுக்கு மொட்டை அடிச்சு மாங்கனே, ஒரு சின்ன பையனை மட்டும் மாங்குன்னு காமிச்சிட்டு ஓகே இவர் கத்துக்கிட்டு வந்துட்டாருப்பா, அது வந்து ஒரு இம்பாக்டே கிரியேட் பண்ணல. மேபி அந்த மாதிரி ஏதாவது காட்டியிருந்தாங்கன்னா ஒரு இம்பாக்ட் இருந்திருக்கும். மெயினா ஹை சீன்ஸ்னு ஒன்னும் பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ட்ரெய்லர்ல பார்க்கும்போது ரங்கராய சக்தி சீன் வந்து சூப்பரா இருந்துச்சு, பட் வேற தியேட்டர்ல அவ்வளவு ஹை மொமெண்ட் தரல. அதான் விண்வெளி நாயகன் பிளேஸ்மெண்ட் எனக்கு சுத்தமா ஒர்க் ஆகல.
ஸ்ருதிஹாசனை கூட்டிட்டு வந்து கிளைமேக்ஸ்ல பாட வச்சுக்கிட்டு எனக்கு அந்த என்ன பிளேஸ்மெண்ட் கதை? வந்து சுத்தமா பிடிக்கல. படம் வந்து ஈஸிலி ப்ரெடிக்டபிள், ரொம்ப ஆமா. ஈஸிலி ப்ரெடிக்டபிள். இது வந்து மிகப்பெரிய நெகட்டிவ். ஏன்னா செக்கச்சவந்தனம் 2 ஆச்சே, பிரெடிக்டபிளா தான் இருக்கு. தக் லைஃப் நாட் செக்கச்சவந்தனம் 2. சரிப்பா, தக் லைஃப்ன்ற வார்த்தைக்கும் படத்துக்கும் போல என்ன சம்பந்தம்? படத்துல தக் லைஃப்னு ஒரு வார்த்தை கூட யூஸ் பண்ணாங்க. ஏன் ரெட்ரோ படத்திலேயே தக்குன்ற ரெட்ரோன்னு ஒரு வார்த்தையவே வார்த்தை யூஸ் பண்ணல. தக் லைஃப் எங்க யூஸ் பண்றது? படங்களுக்கு பேரு வைக்க இன்னைக்கு இனிமே கிளாஸ் போகணும். இல்ல, த்ரிஷா கேரக்டர் பாசிட்டிவ்ஸ் அடிச்சாச்சு. இனி அடிக்கிறதுக்கு தெரிஞ்சிச்சு. ஒருத்தன் தான் பொறந்து வரணும்னு பார்த்தா வந்துட்டான் பொறந்து. அதான் வாப்பா தம்பி, உன் ஏதாவது சோகத்துல யாரையும் நெகட்டிவ் அடிக்கணும் சொல்லணுமா? அடிச்சுட்டு வாப்பா. யாரை கடிக்கணும்னு ஆசைப்படுற கடிச்சிட்டு போ. முதல் விஷயம் த்ரிஷாவை அடிக்கடி கிடைக்கிறாங்க. அதான் எல்லாத்தையும் கடிச்சிட்டாங்க. சி, எல்லாரும் கடிச்சிட்டாங்களே. கமல் கூட கடிச்சாரு. அதான் கமல் த்ரிஷாவை கிடைக்க, த்ரிஷா கமலை கிடைக்க. என்ன பட் ஏன்னா த்ரிஷா கேட்ட வேஸ்ட் ப்ரோ. கேட்டா தேவையா முற்போக்கு பட்டிருக்காது. எழுத்துன்றுவாங்க. என்னதான் முற்போக்கு? ஆனா நீயே த்ரிஷா கேரக்டர் வேஸ்ட்னு சொல்றனா, இதை விட வந்து ஒரு 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 காம்ப்ளிமெண்ட் கிடைக்கவே கிடைக்காது அந்த கேரக்டருக்கு. எஸ். ஒரு காஞ்ச மாடு சினிமா புரியல ப்ரோ. கமல் அந்த கமல்ஹாசன் சொன்ன ட்ரூ லவ்னு சொல்லி அவன் பொண்டாட்டி இது பண்றான். பின்ன எதுக்கு த்ரிஷாவை சைடா வச்சிருக்கான்? இது ட்ரூ லவ் என்ன கண்டாவி? எனக்கு இந்த விஷயம் புரியல. தேட்டர் என்ன மாதிரி வச்சிருக்காரு? அது மணிரத்னம் நீ கேட்கணும்ப்பா. ட்ரூ லவ் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சைட் சிக். அதாவது அவர் வந்துட்டு வேற எங்கேயோ போட வேண்டிய அதான் ப்ரோ, த்ரிஷா இஸ் யூஸ்லெஸ் ஃபார் திஸ் மூவி. அந்த அட்லீஸ்ட் வந்து இல்ல சமூகத்தால் கமலஹாசன் ஒரு பெண். இந்த கேரக்டருக்கும் படத்துக்கும் சம்மந்தம் இல்லையானா? அப்படி ஒரு கேரக்டர் வச்சு நீ கருத்தை சொல்லணும்னா வேற படத்தை சொல்லணும். இந்த படத்துக்கு அதுக்கு சம்மந்தம். அதான் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. கமலஹாசன் வந்து சந்திராவை தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. தெரியல, அதுவே கிடைச்சதுப்பா தம்பி. பட் ஆனா தேடின மாதிரி எந்த ஒரு சீக்வென்ஸுமே வைக்கல படத்துல. லைக் அட்லீஸ்ட் அவர் தேடினாருப்பா அப்படின்றதுக்கு ஒரு சீக்வென்ஸ்னாச்சும் வச்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் ஜஸ்டிஃபைங்கா இருந்திருக்கும். இவர் தேட போய் த்ரிஷா அங்கிருந்து காப்பாத்தினாரு, அங்கிருந்து காப்பாற்ற வச்சு இவர் வச்சுக்கிட்டாரு. இது என்னன்னு தெரியல. சேம் டைம் நாயகன் படத்துல எல்லாம் வந்துட்டு ஒரு ரீசன் வச்சிருப்பாங்க. ஏன் வந்து சக்திவேல் வந்து ஒரு ரவுடியா மாறினாரு, எப்படி வந்து கடத்தல் தொழில இறங்கினாரு, எப்படி பெருசா. அதை ஏன்பா இதுல காட்டணும்? அதான் நாயகன்லயே காட்டாங்க. இதெல்லாம் பார்ட் 2வா? அது சொல்ல தம்பி, மணிரத்னம் படம் பாக்குறதுக்கு முன்னாடி பாத்துட்டு வரணும்ப்பா. ஒரு கேங்ஸ்டர் தான்ப்பா, இவரை தேடி போலீஸ் வந்து தனிப்படம் அமைச்சு தேடுறாங்கப்பா அப்படின்ற மாதிரி வச்சிருப்பாங்க. அது கூட அதை வந்து இன்னும் கொஞ்சம் ஜஸ்டிஃபைங்கா காட்டியிருக்கலாம். ஒரு மருமகன் காட்டுவாங்க, இந்த தம்பியை போட்டு தள்ளிட்டாங்கன்னு வேற சொல்லுவாங்க. எங்க என்ன ஆச்சு, கொன்னுட்டாங்கன்னு சொல்லுவாங்களான்னு கூட எனக்கு மறந்து போச்சு. ஒரு இம்பாக்ட் இல்லாத ஒரு கேரக்டர் மருமகன், அதாவது சஞ்சனா அவங்களோட வீட்டுக்காரர். எங்க வந்தான் ப்ரோ? அவரை போய் அவன் ஒய்ஃப பாப்பார்ல, ஜீவா கேரக்டர் பாப்பார்ல. ஆமா, அந்த ஃப்ரேம்ல பின்னாடி தான் ப்ரோ நின்னுட்டு இருந்தான். ஒரு இம்பார்ட்டன்ஸே கொடுக்கலையா பாப்போம்? ஆமா, சுத்தமா மதிக்கல. ஆக்சுவலி வந்து அந்த கேரக்டரையும் மதிச்சிருக்கணும், பட் அவங்க அந்த கேரக்டர் சுத்தமாவே கண்டுக்கல. இந்த படத்துல எந்த கேரக்டர் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ப்ரோ? இல்லப்பா தம்பி, 2 கேரக்டர் கொடுத்திருந்தாங்க. எக்ஸப்ட் 2 எஸ்டிஆர் அண்ட் கமலை தவிர. இல்ல நாசருக்கு கொஞ்சம் இன்னும் வேற யார கடிக்கிறது, யாரையோ கடிக்காம விட்ட மாதிரி இருக்கே. சரி, ஆமா, ஒருத்தன் அவன் பேர் என்ன, கழுவா. கழு, அவனை எதுக்கு வரான், எதுக்கு வந்தான், ஏன் கமலுக்கு எகெயின்ஸ்டா ஃபர்ஸ்ட் மாறினா, அது கூட ஓகே. அப்போ அமரன் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பக்ஸ் அடிக்காம விட்டுருக்கோம். பக்ஸும் அதே மாதிரி அவரு வந்து விஷப்பாட்டுல தான் ஸ்டார்டிங்ல இருந்தே இருந்தாரு. சோ நோ ப்ராப்ளம். அப்படி ஆனாரு, ஒரு ரீசன்லெஸ்ஸா இருக்கே. பவருக்கு ஆசைப்பட்டானா அது கூட தெளிவா சொல்லலையே அவங்க. பவருக்கு தான் சொன்னாங்க, அது தெளிவா தான் இருக்கு. அவர் பவருக்கு ஆசைப்பட்டுதான் ஆக்சுவலா வந்து அந்த மாதிரி இருப்பாரு. அவர் ஜெயிலுக்கு போன கேப்லயே அவங்க எல்லாருமே நல்லா ஜாலியா இருப்பாங்க.
அவர் இருக்கிற வரைக்கும் கண்ட்ரோல்லே வச்சிருந்தாரு எல்லாத்தையும். இதுதான் செய்யணும் அதான் செய்யணும் அப்படின்னு. பட் அவர் இல்லன்றப்ப அந்த கண்ட்ரோல்லே இல்ல. இவங்க எல்லாருமே நினைச்ச மாதிரி ஆடலாம். ஆனா என்னன்னா இவ்வளவு பெரிய அடியாள் கூட்டம் வச்சிருக்காப்புல ஒருத்தனை சரண்டரா சொல்ற அளவுக்கு கூட அறிவு இல்லையா? இல்ல அந்த டெக்னாலஜி எல்லாம் என்னன்னு தெரியாதா? மணிரத்னம் எழுதலையா? இல்ல இல்ல அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஓப்பனா இவரே போய் கொன்னுட்டு இவரே சரண்டர் ஆகுறாரு அப்படின்ற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. எதுக்கு? ஒய்? டியூ டு சம் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ், இந்த ஏதாவது பொலிட்டிக்கல் பிரஷர்ல பிடிப்பாங்கன்றனால இருக்கலாம். அதைய கூட ஒண்ணும் தெளிவா காட்டலையாப்பா. ஆமா, எல்லாம் டயலாக் முடிச்சதுக்கு அப்புறம் கேமரா ரொம்ப நேரம் அப்படியே நிக்குது. என்னப்பா நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபிலிம் மேக்கர் பண்ண மாதிரி இல்ல. ஒரு கிளாசிக்கல் மணிரத்னம் படத்தோட டச் இந்த படத்துல இல்ல, அந்த ஃபீலும் இதுல இல்ல. அது ஏன்னா அரைச்சமாவே அரைச்சிருக்காப்புல. அரைச்சமாவே அரைச்சாலும் பாப்பேன்னு நினைச்சீங்கன்னா ஒன் டைம் வாட்சபிள் தான். ஏன்னா நான் ஒன் டைம் வாட்சபிள் தான். என்னால பார்க்க முடிஞ்சது. லைட்டா கொஞ்சம் ஒரு டைம் பார்க்க முடிஞ்சது. ஆவரேஜ் டு பிலோ ஆவரேஜ் அந்த கேட்டகரியில வைக்கலாம். 5க்கு 2.5 கொடுக்கலாம். 50 மார்க் வச்சுக்க. நான் 60 தரம்பா. 60 2.5 என்ன எவ்வளவு? 30 மார்க். 30யா? பாஸ் 5 மார்க் போட்டு பாஸ் பண்ணி 15 எஸ்டிஆருக்கு 15 கமலுக்கு அவ்வளவுதான். சரி ஓகே, ஒரு 45 அதுக்கு மேல வாய்ப்பு இல்ல. 45 கரெக்டா இருக்கும். மியூசிக்லாம் இருக்கு. பாஸ் பண்ணி விட்டா சரி. பாஸ் ஆகுற தகுதியானதான். இந்த அளவுக்குலாம் இல்ல. ஒன் டைம் பார்க்கலாம், அதுக்கு மேல வாய்ப்பே இல்ல. ஒன் டைமும் நீ தியேட்டர்ல பார்த்தாதான், ஓடிடிலாம் பார்த்தா ஓட்டி விட்டு தான் பார்ப்பாங்க எல்லாரும். கண்டிப்பா நடிச்சுன்னு ஓட்டி விட்டு தான் வரணும். ஏன்னா எதுக்கு அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே ஓட்டி பார்க்கறது பெஸ்ட்னு நினைக்கிறேன். 120 ரூபா கொடுத்து போறதுக்கு ஓடிடில அப்படி கூட பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணி நமக்கு தியேட்டர்லயே அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் நல்லா இருந்ததுனால தான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கோம். இல்லன்னா இதுவே பிரச்சனை. ஆனா உனக்கு ஏமாற்றுறாங்க. நான் ஒரு நாயகன் லெவல்ல இல்லனாலும் அட்லீஸ்ட் க்ளோஸ் டு நாயகன் வரும்னு நினைச்சேன். பட் இது நாயகன்ல ஒரு 40% கூட வரல. தம்பி நாயகன்ல ஒரு 15% எடுத்துட்டு மீதி ஒரு 85% சக்கச்சவனம் எடுத்து போட்டு வச்சிருக்காப்ல. அத பத்தி பேசாதீங்கடா, மனசு வலிக்குது. பச்சையா தெரியும். அது எப்படி பச்சையா அந்த படத்தையே தெரியற மாதிரி திரும்ப அதை ஏன் எடுக்கிறாங்கன்னு எனக்கு புரியுது. ஒரு பிரசன்டேஷன் மாத்தி இருக்கலாம் அட்லீஸ்ட். எஸ் பட் பிரசன்டேஷனை மாத்துறங்கிற நினைப்புல ஒரு டிசாஸ்டர் வர கூப்பிட்டு வந்துட்டாங்க திருச்சாங்க. ஆக்சுவலா அதுல அரவிந்த் சுவாமிக்கும் அதித்தி ராவுக்கும் என்ன மாதிரியான சீக்வன்சஸ் இருக்குமோ அதே தான் இந்த படத்துல த்ரிஷா அண்ட் கமல்ஹாசனுக்கு இருக்கு. ஆமாப்பா, அந்த படத்துல இருக்கும்ல சைடு சிக்கு மறந்துட்டு. ஆமா, அதுல அதித்தி ராவ் இருப்பாங்க அரவிந்த் சுவாமி கூட. அப்போ த்ரிஷா கூட அதுல ஒரு மாறுபட்ட விஷயமே இல்லையா? அப்படியே இருக்கு. அதை யோசிக்கல. எஸ், அத நாம இதுல பேருக்காக அடிச்சுக்கிறாங்க. பேருக்காக அடிச்சு பேரும் புகழுமோட வாழ்ந்த மாதிரியும் தெரியலப்பா. ரங்கராய சக்திவேல் அவ்வளவுதான், அந்த பேர் தான் எல்லாருக்கும் வேணும். இதுல ஆக்சுவலி சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. பட் சம்பாதிச்சத அட்லீஸ்ட் காட்டி இருக்கலாம். லைக் ஒரு ரூம்ல காசு வச்சிருக்காங்க, எவ்வளவு காசு வச்சிருக்காங்க, இல்ல இந்த அளவுக்கு லக்ஸூரியஸா இருக்காங்க, ஸ்மக்லிங் பண்றாங்க, அது ஒரு மாண்டேஜா காட்டிருக்காங்க. ஏதாவது மாண்டேஜ்ல நல்லா தெளிவா காமிச்சிருக்கலாம். பட் எதையுமே அவ்வளவு தெளிவாலாம் காட்டாம ஜஸ்ட் லைக் ஆடியன்ஸ்லாம் ரொம்ப இன்டெலெக்சுவல். சரி கேங்ஸ்டர் தான் இந்த தொழில் பண்ணுவாங்க, நம்மளே பிரிசியூம் பண்ணிப்போம். அதுல ரியல் எஸ்டேட் மாஃபியான்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஒரு பேச்சுக்கு கூட இந்த நிலத்தை என் பேர்ல எழுதி கொடுத்துருன்னு ஒரு சீன் வச்சிருக்க மாட்டாங்க. அதான் ஒரு சீன் வச்சிருக்கலாம், தப்பு இல்லை. நீங்க 2.75 மணி நேரம் தேவையில்லாத விஷயத்த கூட வச்சிருக்கேன் நிறைய இடத்துல. அதான் என்னென்னமோ எஸ்டிஆர் வந்தாரு. ஆனா அசோக் செல்வன் சொன்ன மாதிரி வேஸ்ட் எடுத்தான். தேவை அவர் ஒரு நல்ல பெர்ஃபார்மர். பட் ஆனா வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒருத்தருக்கு நீங்க உதவி பண்ணி இருக்கலாம், ஜிவிஎம் கூப்பிட்டு கொஞ்சம் காசு கொடுத்துருக்கலாம். ஏன் ப்ரோ, போதும் ப்ரோ, அவர் போலீஸ் பாவம் ப்ரோ. போலீஸ்னா ஐயா லியோலியோ என்னப்பா மார்க் கொடுத்தாச்சு எல்லாரும். நான் 5க்கு சொல்லுங்கப்பா, நான் 5க்கு 2.5. 2.75 நல்லது. ஜெஃப்ரி 2.5 நம்ம லெவல்ல டாப்லாம். சரி ஒன் டைம் வாட்சபிள். ஒருத்தனா 0.25 கொடுத்திருக்கேன். ஒன் டைம் வாட்சபிள்ங்க, அதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. மணிரத்னம் படம் முன்னாடியே பாத்துட்டீங்க, தியேட்டர்ல போய் பார்க்கலாம். பாக்காதீங்க. எஸ்டிஆர் ஃபேன்ஸ் மட்டும் தியேட்டருக்கு போங்க. கமல் ஃபேன்ஸ் தயவு செஞ்சு தியேட்டர் பக்கம் போயிடாதீங்க, மனசு உடைஞ்சு போயிருவீங்க. ஐயே இல்ல.